இருக்கு. இது எப்படி இருக்கு? மாட்டி விடணும்னா நேரா வரலாம். raga.th.fm அங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபில் அப் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். ஆனா திரும்ப 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 ஃபில் அப் பண்ணாதீங்க. ஒரு ஆளோட பார்த்தேன் 10 இருந்துச்சு. சரி, இன்னைக்கு கிருஷ்ணகுமார் மாட்டிக்கிட்டாரு. அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட். அவர்கிட்ட நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீங்க வித்து கொடுத்தா உங்களுக்கு 50% கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. சோ என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாரு. நாம சொன்னது கேல் டவர். சூப்பர்ல நீங்க. அவரும் ஓகேன்ட்டாரு வித்து கொடுக்குறேன்னு சொல்லி. அப்படின்னா பாருங்க எப்படி பேசிருப்போம். ஓகேன்னு சொன்னாரா? வாங்க இது கேட்டே அவன. இது ராகா. ஹலோ பாஸ். ஹாய் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட். சொல்லியா என்னையா? எப்படியா இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ் ரெடியா வரேன். ஓகே ப்ரோ, என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ப்ரோ. வித்து கொடுத்தா 50% கொடுக்கறேன்னு சொல்றேன். அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்களா 50%? சரி, உங்கள டீல் சொல்லுங்க, என்ன டீல்? இல்ல, நார்மலா நம்ம வித்து கொடுத்தா 3% கமிஷன் கொடுப்போம். ஓனர் எப்படி 50% கொடுப்பான்? அவ்வளவு நல்லவனா ஓனர்? அது விக்க முடியாத ப்ராப்பர்ட்டி ப்ரோ, கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டி தான். விக்க முடியாத ப்ராப்பர்ட்டி? நல்ல ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? என்ன வேலையில ஓடி இருக்கு? என்ன ப்ராப்பர்ட்டி அது? ஜலன்கூடா இது இருக்குல்ல, இது கேல்சிசி கிட்ட. கேஎல்சிசி கிட்ட? ஓகே, கேஎல்சிசி கிட்ட. கேஎல்சிசி கிட்டீங்களா? சிங்கிள் ஓன் ஃப்ரீ ஹோல் தான். அதான். ஆனா நம்ம எப்படி அது எனக்கு தெரியல. நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க தான் ப்ராப்பர்ட்டி லைன்ல இருக்கீங்க பாருங்களேன். நீங்க ஓனரா இல்ல நீங்க யாரு? ஆக்சுவலி வந்து என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஏன் இப்ப உங்களுக்கு நான் கரெக்டா உங்களுக்கு டீல் கொடுக்கறது தானே? இல்லைங்க, யாரு டீல் கொடுக்கறது பத்தி இல்ல, யாரு பேசணும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் வந்து ஸ்டீவன். ஓகே ஸ்டீவன், நம்ம நேரா மீட் பண்ணி பேசுங்களா? ஏன்னா போன்ல பேசினா சரியா வராது. நான் எப்பயும் ஜென்யூன் டீல் பாருங்களேன் ப்ரோ. சொல்லுங்க. நீங்க என்ன இல்ல சொல்லுங்க. வெளிய வந்துட்டீங்களா? வெளிய வந்துட்டேன், சொல்லுங்க. இல்ல போன் ஷேக் ஆகுது, அதனால நான் அப்படியே ஆடிக்கிட்டே பாக்குறீங்களோ நினைச்சு. இல்ல ஸ்டீவன், சொல்லுங்க. ஓகே ப்ரோ, M-Bank HQ. சோ அதுக்கு முன்னுக்கு அந்த புக்கிங் என்ன சொல்ல? ஆமா, அது மேலதான் இருக்கு. புக்கிங் மேலயா? ப்ரோ நான் அங்கதான் ப்ரோ வேலை செய்யறேன் பக்கத்துல. அங்க எங்க ப்ரோ இருக்கு? இது என்ன வீடுங்களா? என்னது வீடுலாம் இல்ல ப்ரோ, அந்த இது நான் கொண்டாந்து கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஹை ப்ரொஃபைலோட உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கலாம் அதுல, அதுக்குதான் கேக்குறேன். இல்ல கான்டெக்ட்லாம் இருக்கு ப்ரோ. ஆனா ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்ற மாதிரி அங்க என்ன புக்கிங் என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இப்ப என்ன ப்ரோ புக்கிங் நனத்துல என்ன இல்ல? இது வந்து ப்ரோ ஒரு டேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது புக்கிங் நலாஸ்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் நான் டூரிஸ்ட் ஸ்பாட்டா கூட வச்சுக்கலாம், இது பண்ணலாம். அது வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆல்ரெடி about 20 years பாருங்களேன். ஓகே, சோ அதோட கான்செப்ட் மாத்த போறாங்க. மாத்துறதுனா இது ஒன் அந்த ப்ராப்பர்ட்டி ரெடி. சோ அதனாலதான். ஓகே, நீங்க அந்த டாக்குமெண்ட் உங்க கையில கான்செப்ட்ல உங்க எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாமே இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் லெட்டர் கொடுக்க சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம எடுத்தோன்னு கான்டாக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம முதல் ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும். விற்க முடியாத ப்ராப்பர்ட்டி வேறன்னு சொல்றீங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நம்ம முதல்ல பார்க்கணும் பாருங்க. இல்ல எவரும் நம்ப மாட்டான். இது ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி விக்கிறான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. சரி, நீங்க நம்புறீங்களா எனக்கு தெரியல. இல்ல நான் உண்மையா சொல்லிடுறேன், நானும் நம்பல. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க வந்து நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்க. So okay னா then I'll just provide the documents la. சரி வாங்க ஸ்டீவன், நம்ம நேரா பார்த்து பேசுவோமே. நம்ம நேரா ஒரு சாயா குடிச்சிட்டு பேசுவோம்னா பெட்டரா இருக்கும். ஓகே, நான் என்ன அந்த ஓனர் கூட்டிட்டு வரேன். ஓகே, சோ நீங்க நேரா நீங்க பார்க்கலாம். கேன் no problem, no issues. புக்கிட் என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ப்ரோ, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த கேல் டவர் ப்ரோ, காமெடி பண்றீங்களா ப்ரோ? சீரியஸ் நான் அதனால தான் நான் சொல்றேன். அதனால தான் நான் புக்கிங் என்ன சொன்னேன். நான் என்ன ஓனர் கூட்டிட்டு வரேன், டாக்குமெண்ட் கொண்டு வரேன். நீங்க பாருங்க, அது வந்து ரிவைம் பண்ண பாருங்க. நீங்க பாருங்க, இப்ப அதை பத்தி எந்த ப்ரொமோஷன் எதுவுமே இருக்காது, பாத்துறீங்களா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. ஏன்னா புக்கிங் கேல் டவர் என்பது அது ஒரு ஹியூஜ் இது. நீங்க பாக்க ஹியூஜா இருக்கு, அதோட பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லையா ப்ரோ? இருக்கு தானே ப்ரோ. அப்ப ஏன் ப்ரோ நம்ப மாட்டீங்க? இட்ஸ் ஓன் பை சம்ஒன், ரைட்? ஆமா, அது விக்கலாம் தானே, அது வந்து வேற ஒண்ணும் இது இல்லல்ல. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஓனரை கூட்டு வரீங்களா? நீங்க கூட்டு வாங்க, நீங்க அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம நேரா போய் பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு சொல்லுங்க? இன்னைக்கு எதுவும் பார்க்கலாம், நம்ம அங்கேயே பார்க்கலாம், கேல் டவர்லயே பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 6 o'clock போல மீட் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? 6 ஓகே, 6 o'clock ஓகே, should be okay bro. ஜாம் எல்லாம் மாட்டிட்டேன், வந்துகிட்டு இருக்கேன், வளருங்க அப்படிலாம் சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு ப்ரோ, நான் வந்து ஆன் டைம் பங்க்சுவலா கரெக்டா அந்த டைம்ல 6 o'clock அங்க இருப்பேன். லேட்டா வந்துடாதீங்க ப்ரோ, அப்புறம் என்னைய பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவானுங்க. என்னது லேட்டா வந்துடாதீங்க, அப்புறம் என்னைய பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றேன். ஐயோ கடவுளே, நீங்க நானா நீங்க என்ன மங்ஸ் ஆக்கிட்டீங்களா? இது எப்படி இருக்கு கிருஷ்ணகுமார்? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?
இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? மாட்டி விடணும்னா நேரா வரலாம். rock.thr FM அங்க ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபில் அப் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். ஆனா திரும்ப 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 ஃபில் அப் பண்ணாதீங்க. ஒரு ஆளோட பார்த்தேன் 10 இருந்துச்சு. சரி, இன்னைக்கு கிருஷ்ணகுமார் மாட்டிக்கிட்டாரு. அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட். அவர்கிட்ட நம்ம சொன்னது மாதிரி ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீங்க வித்து கொடுத்தா உங்களுக்கு 50% கமிஷன் கொடுக்கறோம் அப்படின்னு. சோ என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டாரு. நாம சொன்னது கேல் டவர். சூப்பர்ல நீங்க. அவரும் ஓகேன்றாரு வித்து கொடுக்கறேன்னு சொல்லி. அப்படின்னா பாருங்க எப்படி பேசிருப்போம். ஓகேன்னு சொன்னாரா? வாங்க இது கேட்டே அவன. இது ராகா. ஹலோ பாஸ். ஹாய் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட். சொல்லியா என்னையா? எப்படியா இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ் ரெடியா வரேன். ஓகே ப்ரோ, என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ப்ரோ. வித்து கொடுத்தா 50% கொடுக்கறேன்னு சொல்றேன். அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்களா 50%? சரி, உங்களா டீல் சொல்லுங்க, என்ன டீல்? இல்ல நார்மலா நம்ம வித்து கொடுத்தா 3% கமிஷன் கொடுப்போம். ஓனர் எப்படி 50% கொடுப்பான்? அவ்வளவு நல்லவனா ஓனர்? அது விற்க முடியாத ப்ராப்பர்ட்டி ப்ரோ, கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டி தான். விற்க முடியாத ப்ராப்பர்ட்டி? நல்ல ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? என்ன 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 விலையில ஓடி இருக்கு? என்ன ப்ராப்பர்ட்டி அது? ஜலன் கூட இது இருக்குல்ல, இது கேல்சிசி கிட்ட. கேஎல்சிசி கிட்ட? ஓகே, கேஎல்சிசி கிட்ட. கேஎல்சிசி கிட்டீங்களா? சிங்கிள் ஓன் ஃப்ரீ ஹோல் தான். அதான். ஆனா நம்ம எப்படி அது எனக்கு தெரியல. நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஏன்னா நீங்க தான் ப்ராப்பர்ட்டி லைன்ல இருக்கீங்க பாருங்களேன். நீங்க ஓனரா இல்ல நீங்க யாரு? ஆக்சுவலி வந்து என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது ஏன் இப்ப உங்களுக்கு நான் கரெக்டா உங்களுக்கு டீல் கொடுக்கறது தானே? இல்லைங்க, யாரு டீல் கொடுக்கறது பத்தி இல்ல, யாரு பேசணும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நான் வந்து ஸ்டீவன். ஓகே ஸ்டீவன், நம்ம நேரம் மீட் பண்ணி பேசுங்களா? ஏன்னா போன்ல பேசுறது சரியா வராது. நான் எப்பயும் ஜென்யூன் டீல் பாருங்களேன் ப்ரோ. சொல்லுங்க. நீங்க இன்னும் இல்ல சொல்லுங்க. வெளிய வந்துட்டீங்களா? வெளிய வந்துட்டேன், சொல்லுங்க. இல்ல போன் ஷேக் ஆகுது, அதனால நான் அப்படியே ஆடிக்கிட்டே பாக்குறீங்களோ நினைச்சு. இல்ல ஸ்டீவன் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, எம்பேங் HQ. சோ அதுக்கு முன்னுக்கு அந்த புக்கிங் நன்னாஸ் இல்ல? ஆமா, அது மேலதான் இருக்கு. புக்கிங் நன்னாஸ் மேலயா? ப்ரோ நான் அங்கதான் ப்ரோ வேலைக்கு செய்ற பக்கத்துல. அங்க எங்க ப்ரோ இருக்கு? இது என்ன வீடுங்களா? என்னது வீடுலாம் இல்ல ப்ரோ, அந்த இது நான் கொண்டாந்து கொடுக்கறேன். ஏன்னா இது வந்து ஹை ப்ரொஃபைலோட உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கலாம் அதுல, அதுக்குதான் கேக்குறேன். இல்ல கான்டெக்ட்லாம் இருக்கு ப்ரோ. ஆனா ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்ற மாதிரி அங்க என்ன புக்கிங் நன்னாஸ்ல என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இப்ப என்ன ப்ரோ புக்கிங் நன்னாஸ்ல என்ன இல்ல? இது வந்து ப்ரோ ஒரு டேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது புக்கிங் நன்னாஸ்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் நான் டூரிஸ்ட் ஸ்பாட்டா கூட வச்சுக்கலாம், இது பண்ணலாம். அது வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆல்ரெடி about 20 years பாருங்களேன். ஓகே, சோ அதோட கான்செப்ட் மாத்த போறாங்க. மாத்துறனா இது ஒன் the property ready. சோ அதனாலதான். ஓகே, நீங்க அந்த டாக்குமெண்ட் உங்க கையில கான்செப்ட் உங்க எல்லாமே இருக்கு ப்ரோ, எல்லாமே இருக்கு. நான் வந்து உங்ககிட்ட கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் லெட்டர் கொடுக்க சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம எடுத்தோன்னு கான்டாக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மொத ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும். விற்க முடியாத ப்ராப்பர்ட்டி வேறன்னு சொல்றீங்க. என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு நம்ம மொத பார்க்கணும் பாருங்க. இல்ல எவரும் நம்ப மாட்டான். இது ஒரு இந்த ப்ராப்பர்ட்டி விக்கிறான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. நீங்க நம்புறீங்களா எனக்கு தெரியல. இல்ல நான் உண்மையா சொல்லிடுறேன், நானும் நம்பல. இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க வந்து நெட்வொர்க் இருக்கான்னு பாருங்க. So okay சொன்னா then I'll just provide the documents la. சரி வாங்க ஸ்டீவன், நம்ம நேரா பார்த்து பேசுவோமே. நம்ம நேரா ஒரு சாயா குடிச்சிட்டு பேசுவோம்னா பெட்டரா இருக்கும். ஓகே, நான் என்ன அந்த ஓனர் கூட்டிட்டு வரேன். ஓகே, சோ நீங்க நேரா நீங்க பார்க்கலாம். கேன் no problem, no issues. புக்கிட் என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ப்ரோ, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த கேல் டவர் ப்ரோ, காமெடி பண்றீங்களா ப்ரோ? சீரியஸ். நான் அதனால தான் நான் சொல்றேன். அதனால தான் நான் புக்கிங் என்ன சொன்னேன். நான் என்ன ஓனர் கூட்டிட்டு வரேன், டாக்குமெண்ட் கொண்டு வரேன். நீங்க பாருங்க, அது வந்து ரிவாம்ப் பண்ண போறாங்க. நீங்க பாருங்க, இப்ப அதை பத்தி எந்த ப்ரொமோஷன் எதுவுமே இருக்காது, பாத்துறீங்களா? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. ஏன்னா புக்கிங் கேல் டவர் என்பது அது ஒரு ஹியூஜ் இது. நீங்க பார்க்க ஹியூஜா இருக்கு, அதோட பெரிய பெரிய பில்டிங்லாம் இல்லையா ப்ரோ? இருக்கு தானே ப்ரோ. அப்ப ஏன் ப்ரோ நம்ப மாட்டீங்க? இட்ஸ் ஓன்
by someone, right? ஆமா. அது விக்கலாம் தானே, அது வந்து வேற ஒண்ணும் இது இல்லல்ல. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஓனரை கூட்டு வரீங்களா, நீங்க கூட்டு வாங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம நேரா போய் பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை மணிக்கு சொல்லுங்க, இன்னைக்கு எதுவும் பார்க்கலாம், நம்ம அங்கேயே பார்க்கலாம், கேல் டவர்லயே பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 6 o'clock போல மீட் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? 6 okay, 6 o'clock okay, should be okay. ப்ரோ ஜாம் எல்லாம் மாட்டிட்டேன், வந்துகிட்டு இருக்கேன், வளருக்கு அப்படிலாம் சொல்லிடாங்க தயவு செஞ்சு. ப்ரோ நான் வந்து ஆன் டைம் பங்க்சுவலா கரெக்டா அந்த டைம்ல 6 o'clock அங்க இருப்பேன். லேட்டா வந்துடாதீங்க ப்ரோ, அப்புறம் என்னைய பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிடுவானுங்க. என்னது லேட்டா வந்துடாதீங்க, அப்புறம் என்னைய பார்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றேன். ஓ யோ கடவுளே, நீங்க நானா நீங்க என்ன மனசு ஆக்கிட்டீங்களா? இது எப்படி இருக்கு கிருஷ்ணகுமார்? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?